நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். ஏ செட் பி செட் சி செட் டி செட் கொடுத்துட்டாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலாக இருக்குமான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். கிவன் நம்ம கொடுத்ததை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி எழுதிருங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு முதல் தேவை என்ன தேவை, ஏ இன்டர்செக்ஷன் சி தேவை. அடுத்து என்ன தேவை, பி இன்டர்செக்ஷன் டி. முதல் ப்ராக்கெட்டில் வந்து முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ செட் சி செட்லேயும் காமன் என்ன இருக்குன்னு பாருங்க, 3 3 இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சினா மீனிங் என்னன்னா ரெண்டுமே காமனாக உள்ள எலமெண்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி இன்டர்செக்ஷன் டி. அப்போ பி செட் டி செட் எழுதிக்கோங்க. ரெண்டு இன்டர்செக்ஷன் மீனிங் என்ன, ரெண்டில் காமனாக உள்ள எலமெண்ட். காமன் என்ன இருக்குது, 3 5. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சது ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. பி இன்டர்செக்ஷன் டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3, 5. ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. என்ன வரும், 3 3 3 5 3 3 3 5. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு. அதுக்கு என்ன தேவை, ஏ கிராஸ் பி தேவை, சி கிராஸ் டி தேவை. முதல் ஃபஸ்ட் அதை கண்டுபிடிச்சிக்கோம். ஏ கிராஸ் பிக்கு ஏ செட் பி செட் போட்டு கிராஸ் ப்ராடக்ட் போட்டு எழுதிக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்க கிராஸ் ப்ராடக்ட் என்னது, 1 2 1 3 1 5 2 2 2 3 2 5. அதை ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும், 1 2 1 3 1 5. அடுத்து 2 2 2 3 2 5. அடுத்து 3 2 3 3 3 5. அடுத்து சி கிராஸ் டி. சி கிராஸ் டிக்கு சி செட் கிராஸ் ப்ராடக்ட் போட்டு டி செட் எழுதிக்கோங்க. அப்போ 3 1 3 3 3 5 3 1 3 3 3 5. அதை ஃபாலோ பண்ணி 4 1 4 3 4 5 கண்டுபிடிச்சு என்ன கேட்காங்க, ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும். இன்டர்செக்ஷன் மீனிங் என்ன, ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குன்னு பாருங்க, 3 3 3 5. வேற ஏதாவது காமனாக இருக்கா பாருங்க, இல்லை. அதில் வந்து என்ன, இது வந்து என்ன சொல்லிடலாம், ஈக்குவேஷன் 1 and 2 வந்து என்ன சொல்லிடலாம், LHS ஈக்குவல் டு RHS. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.